இது சோள அரிசி, அதாவது உடைச்ச சோளம், முழு சோளத்தை உடைச்சி வாங்கிட்டு வந்தது. இதை இப்போ தோசைக்காக ஊற வச்சு அரைக்க போகிறேன். உடைச்ச சோளமாக இருந்தாலும் அடியில் மண்ணோ கல்லோ இருந்தால் அது அரைக்கும்போது நல்லா இருக்காது. அந்த காலத்துலலாம் கல் இப்படி தான் எடுப்பாங்க. இந்த காலத்தில் இருக்கிற பெண்களுக்கு, இந்த தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாத விஷயம். உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி காலத்தில் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அம்மாக்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த தண்ணி அந்த சோளத்தை மேலே எழுப்பிடும், அதை கை வாங்கிக்கும். அப்படி தான் இந்த கல் சோள அரிசியில் எடுக்குது. பாருங்கள், நான் எடுத்துகிட்டு கடைசியாக கொஞ்சம் அரிசி காமிக்கும்போது பாருங்கள், அடி பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான் இருக்குது. சோள அரிசி கொஞ்சமாக இருக்குது, அதை அரிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி தண்ணி அப்படி ஆட்டி ஆட்டி எடுத்தோன்னா இந்த சோள அரிசி ஓடி வந்துடும். கல் மட்டும் பின்னாடி இருக்கும். கல் இருக்கா என்னன்னு இப்போ பார்க்கலாம் பாருங்கள். பாருங்கள், இந்த சோள அரிசி மட்டும் முன்னாடி ஓடி வருது, கருப்பாக தெரியுது. பார்ப்போம் என்னன்ட்டு. கல் உருள்ற சத்தம் கூட கேட்குது. இப்போ பார்த்தீங்களா, கீழே மணல் இருக்குது. மணல், சின்ன கல்லுங்க இருக்குது. இப்போ தெரியுதா உங்களுக்கு? கல் அரிக்கிற முறை அந்த காலத்தில் இப்படி தான். மிஷின்லாம் கண்டுபிடிக்காத காலத்தில் மனிதர்கள் கைகளால் இந்த மாதிரி செஞ்சாங்க. பெரும் கல்லெல்லாம் முறத்தை வச்சு கல் அரிச்சுப்பாங்க. அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்களுக்காக அறச்செல்வி மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.